வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமாரிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு இருந்தால் உங்களுடைய ஆதார் கார்டு எந்த வங்கி கணக்குடன் மேப்பிங் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க NPCI. அப்படி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு லோட் ஆகிட்டு தான் போகும். இதுதான் அதனுடைய மெயின் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் இதில் தேவையில்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டாப்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் டாப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, கன்சியூமர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னும் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, பாரத் ஆதார் சீடிங் எனேபிள்னு சொல்லிட்டு பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நமக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால தான் போகும். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு லோட் ஆகிட்டுருக்கு. இதுதான் அதனுடைய பேஜ். ஸோ நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட்டு வச்சுருந்தாலும் நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்து தான் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணாலும் உங்களுடைய ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுடன் சீடிங் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது பார்த்திங்கன்னா மேப்பிங் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுன்னு பார்த்திங்கன்னா டிபிடி மீனிங் பார்த்திங்கன்னா டைரக்ட் பெனிஃபிஷரி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீமில் எந்த ஒரு அமௌண்ட்டு அந்த டிபிடி முறைப்படி தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அதனால உங்களுடைய ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுடன் டிபிடி ஆயிருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா மேப்பிங் சொல்லுவாங்க, சீடிங்னு சொல்லுவாங்க, அது ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். நமக்கு எத்தனை பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கு, லாஸ்ட் யாவது பேங்க் அக்கௌண்ட்டோட நம்முடைய ஆதார் கார்டு மேப்பிங் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிருங்க. ஸோ நான் டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஆதார் கார்டு நம்பரை நான் டைப் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேப்சாயை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணுறேன். WDA அதுக்கு அடுத்து Q கொடுத்துருக்கேங்க, Q38 அப்படி நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ப்ளூ கலரில் செக் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்கணும், இதுக்கு இந்த பேஜ் உங்களுக்கு எக்ஸ்பிரி ஆகுக்கு அங்கே டைம் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமை நீங்கள் நோட் பண்ணிடுங்கன்னா அந்த டைமுக்குள்ளாலே நீங்கள் செக் பண்ணிடணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் செக் ஸ்டேட்டஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இன்னொரு 5 செகண்டில் லோட் ஆகிட்டே இருக்கும். லோட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய ஆதார் கார்டுடன் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அதுக்கு முன்னே நம்முடைய ஆதார் கார்டுடன் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மொபைல் நம்பருடைய லாஸ்ட் 4 இலக்க எண் கொடுத்துருப்பாங்க. எனக்கு OTP வந்துட்டு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா OTP வேலிடிட்டி அதன் 10 மினிட்ஸ் தான். அதனால் அந்த OTPயை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஏன்னா 78 12 65 78 12 65. ஓகே, நான் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டாக டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் OTPயை டைப் பண்ணி சப்மிட் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இதில் கெட் ஆதார் மேப் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய ஆதார் கார்டு நம்பர்னு சொல்லிட்டு நம்முடைய ஆதார் கார்டுடைய லாஸ்ட் நம்பரை நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் 4 நம்பர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு
சொன்னால் இதிலே கொடுத்துருப்பாருங்க மேப்பிங் ஸ்டேட்டஸ். அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் எனபிள் ஃபார் டிபிடி. அதாவது பார்த்திங்கன்னா நம்முடைய மேப்பிங் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் எனபிளில் தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னு சொன்னால் டிபிடி டைரக்ட் பெனிஃபிஷர் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அதாவது யாராவது கவர்மெண்ட்லேருந்து ஓய்வூதியம் வாங்குறவங்க, அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் விதவைகள், அடுத்த மாற்றுத்திறனாளிகள், இதை அவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ ஆதார் பேஸ் படி எந்த ஆதார் எந்த பேங்க் அக்கௌண்ட்டுடன் மேப்பிங் ஆகிருக்கோ அதுக்கு தான் டைரெக்டாக இப்போ அமௌண்ட் அனுப்பிடுறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த டிபிடி மெயினாட்டு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் லாஸ்ட் அப்டேட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் அப்டேட் டேட்டு எனக்கு 2023/3/29. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் நம்முடைய ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டை கடைசியாட்டு மேப்பிங் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் அப்டேட் டேட்டுன்னு சொல்லிட்டு அந்த டேட்டை கொடுத்துருக்காங்க. அதை பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதிலே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள். ரிக்வஸ்ட் டேட்டு நம்ம என்ன கொடுத்தோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா 2023/3/29 அதே டேட்டில் ரிக்வஸ்ட் கொடுத்து நமக்கு அதே டேட்டில் மேப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் நேம் நிறைய பேருக்கு அவங்களுடைய ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுடன் மேப்பிங் ஆயிருக்குன்னு தெரியாது. ஸோ இதிலே பார்த்துக்கலாம் பேங்க் நேம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐசிஐசி பேங்க்னு சொல்லிட்டு. இதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி நீங்களே வீட்டில் இருந்தபடி நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய பேங்க்கு யாது பேங்க் அக்கௌண்ட்டுடன் உங்களுடைய ஆதார் கார்டு டிபிடி அதாவது பார்த்திங்கன்னா மேப்பிங் லிங்கிங் அல்லது பார்த்திங்கன்னா சீடிங் எது ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே இந்த முறையை பயன்படுத்தி நீங்களே ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம சேனலில் தொடர்ந்து நான் பதிவிட்டுட்டே இருப்பேன். அதனால் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.